ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஷாட்டில் வந்து நான் ஒரு வீடியோ இப்போ அப்லோட் பண்ணியிருப்பேன். மாண்டேஜம் ஆல்குமியான்னு, அது பேர் வந்து சரியாக தெரியல, அதனால் மன்னிச்சிக்கோங்க. அந்த எடிட் வந்து எப்படி பண்ண போகுது தான் பார்ப்போம். அதுவும் உங்களுக்காக நான் வந்து கேப் கட் எடுக்காமல் இன்ஷாட் எடுத்துருக்கேன். நிறைய பேரால் கேப் கட் டவுன்லோட் பண்ண முடியல, அதில் நானும் ஒருத்தவன் தான். அதனால தான் நான் இன்ஷாட்டில் எடிட் பண்ணுவேன். ஆனால் இன்ஷாட் வந்து நல்ல ஆப் தான், அதுலேயும் நல்லா எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 சுக்குனாவோட ஜிஏஎஃப் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாங்காய் ஃபோட்டோஸ் வேணும். வந்து மாங்காய் ஃபோட்டோஸ்னால் தெரியும், அந்த ட்ராயிங்லேயே இருக்கும்ல அந்த ஃபோட்டோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாங்காய் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் காமிக்கிறது பண்ணுங்கள். எல்லா மாங்காய் ஃபோட்டோஸ்லையும் இந்த மாதிரி போனீங்கன்னா கீழே தேர்டாக வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரி ஃபோட்டோவை போட்டிருக்குல்ல, அது குத்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வரும். அது கரெக்டாக சுக்குனாவோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ப்ராசஸ் தான் நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் தான் எடிட்குள்ளே போனோம். அப்புறம் வந்து எல்லா ஃபோட்டோஸையும் 0.2 செகண்டில் பண்ணணும். 0.2 செகண்டில் வந்து அது என்னது லென்த்தை வந்து குறைச்சி விட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு, அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஜூம் பண்ணிட்டு ஏஸில் போயிட்டு இந்த கியூபிக் அவுட் இப்போ நான் குத்தல அது குத்துட்டு எல்லா ஃபோட்டோஸ்க்கும் அதே மாதிரி கொடுங்க. இருங்க. இது ஒன்று லாஸ்ட் ஒன்று அதில் குத்தாச்சா. இப்போ வந்து இந்த மாதிரி வரும். நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஜூம் பண்ணி அந்த ஏஸ் அவுட்டு, இந்த கியூபிக்கு இது அவுட்டு கொடுக்கணும். அப்புறம் ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு ஒரு ஃபோட்டோவில் போயிட்டு அந்த ஒயிட் கலரில் கர்வ் இருக்கும், அந்த கர்வை வந்து ஃபுல்லாக இறக்கி விட்டணும். ஃபில்டரில் போயிட்டு இந்த மாதிரி இறக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வரும். இந்த மாதிரி தான் இருக்கணும், வேறு மாதிரிலாம் மாற்றக்கூடாது. இப்போ நான் தெரியாமல் மாற்றிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு டிக்கோ கொடுத்துருங்க. ஒன்று விட்டு ஒன்று பண்ணணும். இப்போ நான் இன்னொன்று விட்டேன், இப்போ இன்னொன்று, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று பண்ணணும். இப்போது இதுலேயும் பண்ணிட்டேன், அதே மாதிரி திருப்பியும் ஒன்று விட்டு லாஸ்ட்டு ஃப்ரேம் இதுலேயும் அதே மாதிரி பண்ணிட்டேன். இப்போ பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி தான் வரும். இப்படி ஸ்லோவாக உள்ளே போகிற மாதிரி, லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. என் ஃபோனில் ஒருவா இதுவும் இருக்காது. அப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க, டிக்கை கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருவோன்னே உங்கள்கிட்ட 4K வந்துச்சுன்னா 4K கொடுங்க. எனக்கு வந்து 1080p மட்டும்தான் வரும், 4Kலாம் வராது. ஆனால் எங்கள் அம்மா ஃபோனில் வந்து அப்படி கிடையாது, 4Kலாம் வரும். இப்போ அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு திருப்பியும் வெளியே வந்துட்டு ஒரு நான் சொன்னல ஸ்டார்டிங்லேயே 5 மாங்காய் ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஒரே ஃபோட்டோ மட்டும் டூப்ளிகேட் பண்ணி அந்த ப்ராசஸ் இப்போ நான் ஒரு வீடியோ மாதிரி பண்ணி காமிச்சல அது பண்ணணும். இப்போ வந்து 5 மாங்காய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும். மாங்காய் ஃபோட்டோஸ்னால் அது எப்படி சொல்கிறது இல்லை, ஃபஸ்ட்டு பிளாங்க் எடுத்துகிட்டு நான் பொறுமையாக சொல்லித்தரேன். ஆடியோவில் போங்க, ஆடியோவில் போய்ட்டு எக்ஸ்டெண்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோவில் போய்ட்டு நான் யூடியூப்பில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஆடியோ செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். அது வந்து நான் இப்போ க்ராப் பண்ணி அது வந்து நான் அந்த ஆடியோ எடுத்து வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி வேணாம் ப்ரோனா நீங்கள் யூடியூப்பில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மெத்தட்லாம் காமிப்பாங்க. இந்த மாதிரி வீடியோ சாங்ஸ்லாம் எடுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நான் க்ராப் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ராப் பண்ணிட்டேன். இப்போ ஃபோட்டோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுக்கணும். எல்லா ஃபோட்டோலேயும் க்ராப்பில் போய்ட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ கொடுத்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல நிற்க வைக்கணும். இந்த மாதிரி பண்ணுறால இப்போ நிற்க வச்சுட்டு அது வந்து 0.6 செகண்ட்க்கு லாங் வச்சுருந்தோம். 6 செகண்ட்க்கு லாங் வச்சுட்டு ஃபஸ்ட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்பீடில் போகணும். இப்போது இருங்க, அதை நான் கொஞ்சம் லென்த் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்பீடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்வில் போய்ட்டு ப்ரெசண்ட்டுக்கு குத்திங்கன்னா 4வது ஒன்று இருக்கும். இப்போ நான் குத்துட்டேன். அது குத்தோடனே உங்களுக்கு 0.3 செகண்டுக்கு வந்துடும். ஸ்டார்டிங்கில் ஒரு 3 ஃப்ரேமு, அப்புறம் எண்டிங்கில் ஒரு 3 ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஜூம் இன் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு அது என்னது ஏஸில் டூப்ளிகேட் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் தான் ஏஸில் போனேன், மறந்தே போயிட்டேன். இப்போ வந்து இதில் என்ன பண்ணீங்க, செகண்ட் ஃபோட்டோவில் நான் 5வது ஒன்று 3வது இருக்கும், அது கொடுத்துருங்க. இப்போது இதில் வந்து அந்த இதுவும் தேர்டில் இருக்கிறதும் அதில் வந்து அந்த கியூபிக் அவுட்டு நான் காமிச்சல அது கொடுத்துருங்க. இப்போ அதே மாதிரியே சேம் ப்ராசஸில் வந்து
அதே மாதிரி மொத்தம் 3 ஃபோட்டோஸ் பண்ணோம், 3 ஃபோட்டோஸ். அந்த பாட்டு வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் தேடினீங்கன்னா மாண்டேஜம் ஆல்குமார், அது எனக்கு வாயில் வரல, அந்த சாங்கு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும். அதை நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது அந்த அல்ட்ரா ஸ்லோன்னு போடுங்க. அல்ட்ரா ஸ்லோன்னு போட்டிங்கன்னா தான் கரெக்டாக அந்த சாங் வரும். இப்போ அல்ட்ரா ஸ்லோன்னு போட்டோன்னே நீங்கள் அந்த சாங் எடுத்துகிட்டு ரெக்கார்ட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நான் 2 ஃபோட்டோஸ் பண்ணிட்டேன் மொத்தமாக பேசுகிற கேப்பில். இப்போ இந்த 3ஆவது ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வருது. அது ஏன்னா அவங்க வந்து மேலே கீழே பிளாக் கொஞ்சம் வந்து தந்திருக்காங்க. இப்போ நான் திருப்பியும் ஏசின் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணுறேன். அதே ப்ராசஸ் திருப்பியும் பண்ணிட்டேன். இப்போ பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணோம்ல இதுக்கு முன்னாடி, அந்த வீடியோ வந்து பிஐபியில் போய்ட்டு அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணுறேன். அது ஒரு அந்த வீடியோ இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து ஃபுல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். அந்த வீடியோவில் வந்து பாருங்கள் அழகாக இருக்குது. ஆனால் நான் மறந்தே போயிட்டு அந்த வீடியோவில் இன்ஷாட்னு அந்த இது தெரிஞ்சு கைஸ். சரி, அதை விடுங்க. கரெக்டாக பார்த்து கேட்ட மாதிரி அந்த இடத்துல வந்து கட் பண்ணோம். இல்லை அப்படி செட் ஆகலைன்னா அந்த இடத்துல கட் பண்ணோம். கரெக்டாக செட் ஆகுதுன்னா கட் பண்ணானா நான் இன்ஷாட்டையும் கட் பண்ணல, அதனால் நான் க்ராப் பண்ண போகிறேன். இப்போது கரெக்டாக க்ராப் பண்ணோம், இன்ஷாட்டையும் கட் பண்ணல. பரவாயில்ல, விடுங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா தான் இருக்குது. ஐயோ, க்ராப் பண்ணதுனால கொஞ்சம் இறங்கிச்சு சைஸு, தூக்கி வைக்கலாம். அதுதான் இப்போ செம்மையாக இருக்கும், செம்மையாக செட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே ப்ராசஸில் இன்னும் ஒரு 2 வேறு ஜிஐஎஃப் இருக்கும்ல, அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணி அதே மெத்தடில் வந்து பண்ணிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சிச்சு. ஒரு நிமிஷம் தண்ணி ஃபஸ்ட்டு வந்தேன், அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் சேம் மெத்தடில் 2 ஃபோட்டோ பண்ணிட்டேன். இப்போ திருப்பியும் வந்து அந்த இப்போ நம்ம பண்ணோம்ல இந்த வீடியோவை, அது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு மேலே போனீங்கன்னா இந்த மாதிரி சைடில் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே எடுத்துன்னு லாஸ்ட்டில் போங்க. இப்போ நம்ம பண்ணோம்ல அந்த வீடியோவில் இடத்துல போய்ட்டு கரெக்டாக அங்கே வச்சுருங்க, செட் ஆகிற மாதிரி. அப்புறம் திருப்பி அதையே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா சைடில் வந்துடும்ல, ரிவர்ஸ் குத்திங்கன்னா அது டூப்ளிகேட் பக்கத்துலேயே 2 இருக்கும், அதுக்குள்ள ரிவர்ஸ் இருக்கும். செகண்டாக அந்த ரிவர்ஸ் குத்திட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் மேலே போய்ட்டு கீழே இறங்குற மாதிரி அப்படியே வரும் கரெக்டாக. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 ஃபோட்டோ வரணும்ல, அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்கள் எடுத்துன்னு போய் திருப்பியும் அதே மாதிரி லாஸ்ட்டில் வச்சிடணும். இப்போது நம்மளால் திருப்பியும் பண்ண முடியாது, அதே மாதிரியே பண்ணணும் HSL. அதனால தான் நம்ம வந்து அதை காப்பி பண்ணிட்டு அப்படியே எடுத்துன்னு போய் அங்கே வைக்கணும். காப்பி பண்ணிட்டு அப்படி வைக்கலன்னா நம்மளால் திருப்பியும் அதே மாதிரி பண்ண முடியாது. இப்போது நான் ஒன்று பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ லாஸ்ட்டில் அப்படியே தள்ளிக்கினே போகணும். தள்ளிக்கினே போனீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு வச்சிடணும். அப்படியே வச்சிடும். ஐயோ சாரி கைஸ், தெரியாமல் அந்த சைடு போயிடுச்சு. திருப்பியும் இப்போ திருப்பி எடுத்துன்னு வந்து வைக்கிறேன். அப்படியே ஃபுல்லாக இழுத்துனா வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஐயோ நல்ல வேலை அப்படியே நின்றுச்சு. அப்படியே பொறுமையாக எடுத்துன்னு போகணும். டைம் ஆகும் போலையே. அதுதான் அப்படியே இழுத்துன்னு போய் வச்சிடணும். அப்படியே அதில் படக்கூடாது கைஸ், பட்டுச்சுன்னா திருப்பி அதே இடத்துக்கு போய்டும். அதனால தான் நான் இப்போ வைக்கும் போது கூட அதே மாதிரி அதே இடத்துல போச்சு. இப்போது 2வது ஃபோட்டோ வச்சிட்டேன். இப்போ நான் ஸ்பீடப் பண்ண போகிற வீடியோ, ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது வீடியோ. இப்போ நான் ஸ்பீடப் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸ்பீடாக பண்ணிட்டேன். கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோ இருக்குல்ல, இப்போ நம்ம பண்ணோம்ல அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட்டு, அதை திருப்பி காப்பி பண்ணிட்டு லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா அதுதான் வீடியோ செம்மையாக வந்துடும். இப்போ திருப்பியும் வந்து ஃபோட்டோவில் போய்ட்டு பிளாங்க் கொடுத்துருங்க. பிளாங்க் கொடுத்துட்டு ஃபில்டரில் போய்ட்டு அப்புறம் திருப்பியும் ஃபில்டரில் போய்ட்டு அட்ஜஸ்ட்டில் போங்க. அட்ஜஸ்ட்டில் போனீங்கன்னா பக்கத்துலேயே க்ரீன் கலர் இருக்கும். க்ரீன் கலர் ஃபுல்லாக ஏற்றி விட்ருங்க. இது எதுக்குன்னா பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வேறு எதுவுமே பண்ண முடியா. இப்போ கேன்வாஸை மாற்றணும். நம்ம கேன்வாஸை மாற்றினீங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா திருப்பியும் கேன்வாஸ் அதே மாதிரியே இருக்கும். நம்ம திருப்பியும் அந்த இன்ஸ்டாகிராம் கேன்வாஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணோடனே டெக்ஸ்ட்டில் போனோம்.
டெக்ஸ்ட் எங்கே அதோ டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ நம்மளோட யூடியூப் சேனல் நேம் போடணும். யூடியூப் சேனல் நேம் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஜாய் பாய்னு வச்சுப்பேன். ஏன்னா நான் ஒரு ஒன் பீஸ் லவர். இப்போ வந்து அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை போய் க்ராப் பண்ணணும். க்ராப் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவில் போய்ட்டு திருப்பியும் க்ராப்பில் பண்ண வேணாம், அப்படியே விட்ருங்க. இப்போ திருப்பியும் நீங்கள் பண்ணீங்களே அந்த வீடியோவில் போய்ட்டு டெக்ஸ்ட்டில் போகிற பாருங்க, விஐபியில் போய்ட்டு இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்ல ஸ்க்ரீன்ஷாட்டு, அதை போட்டுட்டு க்ராப் பண்ணிக்கோங்க. அந்த கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் வர மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. இருங்க, அவ்வளோதான். அந்த இன்ஷாட்டு தெரியக்கூடாது, இன்ஷாட் தெரியக்கூடாது. அப்புறம் நீங்கள் வந்து கட் அவுட்டில் போனீங்கன்னா குரோமா இருக்கும். குரோமா கொடுத்துட்டு சைடில் போனீங்கன்னா ஸ்ட்ரென்த்து வரும். கீழே ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லாக ஏற்றி விட்ருங்க. அப்புறம் அது நடுவில் வச்சுட்டு சைடில் போனீங்கன்னா பிளெண்டு இருக்குமே எங்கே, சரி அது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் வச்சுட்டு ஃபுல்லாக பண்ணிவிட்டு பிளெண்டில் போனால் பிளெண்டு அங்கே இருக்குது. பிளெண்டில் போனீங்கன்னா ஓவரில் இருக்கும். ஓவரில் அது குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, செம்மையாக இருக்கா? ஓகே, இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் நம்ம பண்ண வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணோம். கைஸ் மறந்துடாதீங்க. ஐயோ, அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். இப்போது இன்ஷாட்டை வந்து தூக்கிடணும். இன்ஷாட்டை தூக்கினீங்கன்னா தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் இன்ஷாட்டை தான் பண்ணியிருக்கோம். செம்மையாக இருக்கா? இப்போ அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.